விவசாய பெருங்குடி மக்களை இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களை விழா கமிட்டியாளர்களை இந்த ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களே கோயில் பூசாரி ஐயா அவர்களை காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை உங்கள் அனைவருக்கும் சேவக பெருமாளாகி நான் என்னுடைய முனி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதை பணியில் பார்க்க வேண்டும். தொடங்க வேண்டுமென்றால் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கி உலகந்த யாரும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகந்த யாவும் அரசாங்கமே உலகந்த யாவும் அரசாங்கமே நான் எங்கள் தான்
சிறப்பாக அவதாரம் எடுத்து வருகின்றேன். ஏன் எதற்காக என்றால் நார்த்தாமலை தென்பகுதி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கருப்பாய்க்கும் வெகு நாட்களாக குழந்தைகளே இல்லை. அன்னவர்கள் எங்களையே பூசித்த வண்ணமாக வாழ்ந்து வந்தார்கள். அன்னவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காவிட்டால் அன்னவருடைய வம்சமாகப்பட்டது அழிந்துவிடும் என்ற காரணத்தினாலே இப்பொழுது கோட்டை பெருமாள் குடியில் ஒரே கருவில 7 பெண் மக்களை பிறக்க செய்தோம். யாரை? என்னுடைய தங்கை ஆதிபரா சத்தியாகப்பட்டவளை கோட்டை பெருமாள் குடியில் ஒரே கருவில 7 பெண் மக்களாக பிறக்க செய்தோம். அந்த 7 குழந்தைகளை ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு காட்டினால் நோய் நொடி வந்துவிடும் என்று பயந்து மறைத்து வைத்து வளர்த்து வருகிறார்கள் கோட்டை பெருமாள். ஆகினாலே நாங்கள் சென்று அந்த 7 குழந்தைகளை சோதித்து பார்க்க வேண்டும். எவர் ஒருவர் பெற்ற குழந்தையை மற்றொருவருக்கு காட்ட மறுக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி இந்த பூ உலகில் அவதாரம் எடுத்து வந்தாலும் கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு சென்று அந்த 7 குழந்தைகளை எங்களுடைய கண்களுக்கு காட்டுவார்களா இல்ல காட்ட மறுப்பார்களா என்று சோதிக்க வேண்டும். செல்ல வேண்டுமென்றால் என்னுடைய மனைவி மகாலட்சுமி சிலம்பாயி என்ற பேர்நாமத்தோடு இந்த பூ உலகில் அவதாரம் எடுத்து வருகிறாள். அன்னவளையும் பார்க்க வேண்டும். அன்னவளை அழைத்துக் கொண்டு இருவரும் சென்று அந்த 7 குழந்தைகளை ஒரு குழந்தையை தானுமாக கேட்க வேண்டும். செல்ல வேண்டுமென்றால் தாய் உமையவளை வணங்கி பல்லாக்கு குதிரையில் அவனி வரும் மீனாட்சி 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 சக்கனிட பாசவச்ச ராசாத்து ராசாத்தி ராசாத்தி ஊருக்குள்ள 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 தெருக்குள்ள 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 மால தோல்வி இது போட பல்லாக்கு குதிரையில் அவனி வரும் மீனாட்சி 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 நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மகராசி சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி மகாலட்சுமி சிலம்பாயி என்ற பேர்நாமத்தோடு வருகின்றால் பார்க்க வேண்டும். அன்னவளை அழைத்துக் கொண்டு இருவரும் சென்று அந்த கோட்டை பெருமாள் அரண்மனையில் 7 குழந்தைகளை பார்க்க வேண்டும். கண்ணே சிலம்பு சிலம்பு சிலம்பு
கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும். எப்படி சென்று பார்க்க வேண்டும்? கோட்டை பெருமாளுடைய தம்பி சிவக பெருமாள் நார்த்தாமலை வடபோகு ஆண்டு வருகிறார்கள். கோட்டை பெருமாள் நார்த்தாமலை தென்போகு ஆண்டு வருகிறார். இருவரும் சின்னஞ்சிறு வயதிலே பிறந்து விட்டார்கள். இதுவரையில் ஒன்று சேர்ந்ததே கிடையாது. ஆகையினாலே அந்த கோட்டை பெருமாளுடைய தம்பியின் பெருநாமத்தை நாங்களும் குறிக்கொண்டு சென்று 7 குழந்தைகளை பார்க்க வேண்டும். செல்ல வேண்டும். கண்ணை சிலம்பு பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய். இப்பொழுது எதற்காக இருவரும் இந்த ஊழலில் அவதாரம் எடுத்து வருகின்றோம்? கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும். செல்ல வேண்டுமென்றால் இன்று திருமண நாள். சிறிது நேர சந்தோஷமாக ஆடிப்பாடி மகிழ்ந்து விட்டு அந்த கோட்டை பெருமாளுடைய அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஆகையினாலே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலூரே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம். சிலம்பு அப்படி சந்தோஷமாக இருந்தாலும் தாங்களுடைய மனதில் ஏதேனும் ஆசை எதிர்பார்க்க வேண்டும் அல்லவா? எப்படி 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 எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் வந்த வேலையை பார்க்க வேண்டும். கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு சென்று 7 குழந்தைகளை பார்த்து விட்டு வரும். நல்லா இருக்கு. அது மட்டும் என்ன வாங்க அப்படி என்னங்க எப்படி யார்
யாரியா நீ? நாங்க பாட்டுல செவனேன்னு போயிட்டு இருக்கிறோம். எங்களை பிடிச்சிக்கிட்டு வழி மறிக்கிறியா நீ? நீங்க யாரு? எங்க போறீங்க? ஏன் போறீங்க? எதுக்கு போறீங்க? எதுக்காக போறீங்க? ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ இருந்தாலும் இது யாருடைய அரமனை? எங்க மன்னருடைய அரமனை. மன்னருடைய பேர் என்ன? கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாள் மன்னர் யாரு தெரியுமா? யாரு? என்னுடைய அண்ணன். நான் அவருடைய தம்பி. உங்க அண்ணனா? ஆமாங்க. நானும் உங்கள்ட்ட பரம்பரையா எங்களுடைய வர்க்கத்துல இருந்து பரம்பரை அமைச்சர்களை பார்த்துட்டு வரோம். அப்படியா? ஆமா. தாங்களுக்குன்னு ஒரு தம்பி இருந்தா சொல்லவே இல்லை யாருமே. நீ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறியா எங்க அண்ணன்ட்ட? கேட்டது இல்ல. நீயே கேட்கல, அவரு சொல்லிருக்க மாட்டாரு. சரி, இப்ப வேணா கேட்டு பாரு தம்பி இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லுவாங்க. நீங்க யாரு? கோட்டை பெருமாளுடைய தம்பி. நீங்களா? ஆமாங்க. அவர் தம்பியா? அவருடைய தம்பி செவுக பெருமாள். நீங்க? நானு. இது யாரு? என் முண்டாட்டி. தங்கச்சியா மகளா? என் மங்காளி ரங்கசாமி பொண்டாட்டி. அப்படியா? ஏ கதைக்கு தாயா என் முண்டாட்டி. புருஷன் உள்ள தூங்குறேன், ஆளு வெட்டி போடுவான். சொல்லாத மனுஷன். இது நம்ம பொண்டாட்டி. நீயும் வா பங்குக்கு. உனக்கு என்ன? சரி, 2 பேரு இந்த வழிமாறக்குமா வரக்கூடிய காரணம்? அதாவது எங்களுக்கு திருமணமாகி 12 வருஷம் ஆச்சு. சரி. இதனால வரையில குழந்தை இல்ல. அதனால எங்களுக்கு தான் குழந்தை இல்ல. என்னுடைய அண்ணனுக்காவது குழந்தைங்க இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். சரி. அப்படி வருகின்ற பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு? நமது நாட்டு ஆளக்கூடிய மன்னருக்கு மகாராணிக்கு ஒரே பிரசவத்துல 25 பிள்ளை பிறந்திருக்கணும். 25? என்ன ஏலம் போடுறீங்க? 25 30 நாட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாட்டு மக்கள் சொல்லிருக்க மாட்டாங்களே. 25 நாட்டு மக்கள் தெரியாதியா? நான் சொல்றேன். 25 இல்லையா? 30 இல்லையா? சரி, 7 மந்திரி அந்த 7 பிள்ளைகளை நாங்க பார்க்க வேண்டும். பிள்ளைன்னு அலையிறிய அப்படி. ஆனா ஒண்ணு, நாட்டு மக்களும் 7. நீங்க என்னதான் பண்ணுவீங்க வீட்டுல? நாங்களா நைட்ல நாடகம் ஆடுவேன், வீட்டுல போய் தூங்குவேன். சரி சரி. அப்ப எப்படி? அப்ப எப்படி? அதெல்லாம் பிள்ளைய ஆண்டவன் இறைவன் நல்லாவே கொடுத்துரு. அப்படியா? சரி. இந்த குழந்தை பிறந்த விஷயம் தாங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது நாட்டு மக்களா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி? மன்னருக்கு மகாராணிக்கு ஒரே பிரசவத்துல 7 பிள்ளை தான் பிறந்திருக்கணும். சரி. அது ஓவாயில வரணும்னா நாங்க ஒரு பொய்ய சொன்னோம். நாட்டு மக்கள் பேசினாங்களா? ஆமா. நாட்டு மக்களுக்கு எப்படி தெரியுமா? தண்ணிய போட்டு நீ உளறிட்டியான். அதாவது என்ன கத்தியா? குழந்தை பிறந்த சந்தோஷத்துல மன்னர் பொன்பொருள் பணங்காசு அதிகமா தாங்களுக்கு கொடுத்தாராம். வாங்கிட்டு நேரம் தண்ணிய போட்டு வீட்டுக்கு போனீங்களாம். அப்போ உங்க பொண்டாட்டி கிட்ட போதையில உளறினீங்களாம். யாரு? நீங்க தான். தண்ணியே அடிக்கிறது நமக்கு அந்த பழக்கமே இல்ல. ஆமா, இப்பதான் ஏதோ உனக்கு நேரம் காலம். குடியரஞ்ச தெலவு கூட போக மாட்டேயா? ஆமா, இளமணத்தையே ஒரு காலத்துல குத்தகை கிடந்தாலும் இல்ல. இருந்தாலும் இப்பொழுது எங்களுக்கு 7 குழந்தை பிறந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த 7 குழந்தையில உன தானமா வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். உனக்கு தானமா வேணுமா? ஆமாங்க. புள்ள வேணும். உங்க பொண்டாட்டியே கேக்குது. என் முண்டாட்டி புள்ள வேணும்னு. ஆமாங்க. சரி சரி. இப்ப இந்த குழந்தை பிறந்த விஷயம் நான் தான் சொன்னேன். ஆமாங்க. யாருகிட்ட? மக்கள்கிட்ட. நீ உன் முண்டாட்டி கிட்ட சொல்ல. சரி. உன் முண்டாட்டி காலையில எந்திரிச்சு சொன்னா தண்ணி அடிக்க போக. தண்ணி அடிக்க மாட்டேன், பீர் தானே சாப்பிடுவா. உன் முண்டாட்டி என்ன குடிக்கணும் எனக்கு என்ன தெரியும்? உன் முண்டாட்டி அடிக்குழாய்க்கு தண்ணி அடிக்க செல்லும் பொழுது தண்ணி முடிக்க பெண்கள்லாம் வருவாங்களா? வருப்பா. அவங்க கிட்ட புறாத்துட்டு உன் முண்டாட்டி சொல்ல. ஆமா. சரி. அவங்க புறா போய் அடுத்தவங்க கிட்ட சொல்ல. அடுத்தவங்க புறா அடுத்தவங்க கிட்ட சொல்லி இந்த நாடு புறா பரவிச்சு 7 பிள்ளை பிறந்த விஷயம். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? குழந்தை பிறந்த விஷயம் எனக்கும் மகாராணிக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவச்சுக்கு 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியா? வெளியே யாருமா தெரிவித்து விட்டால் உன்னுடைய சிரசாகப்பட்ட வெட்டி உன் கையில கொடுத்து அளவு பார்க்க சொல்லுவேன் மன்னர் சொல்லியிருக்கான். என்ன? ஆமா. என்னத்தை விட்டு என் தலை போயிடும். உன் தலை. அதனால உனக்கு தலை போகாம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி சொல்லணும். என்ன செய்ய? பொய் சொல்லணும். பொய்யா? குழந்தை பிறந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார்னா, சரி, காத்து வாக்கா வந்துச்சு. அப்படியா? ஆமா. நாங்க அப்படி சொல்ல வேண்டும் என்றால் நீங்க என்ன எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்ன? 7 குழந்தையில உன்னை தானமா வாங்கி தர வேண்டும். தானமா? ஆமா. நீ என்ன பண்ணுவியே தெரியாது. சரி. உங்க மன்னரை உங்களுக்கு பிள்ளை கொடுக்கறது என் வேலை. 7 பிள்ளையில உன்னை தானமாக வாங்கி கொடுக்க வேண்டும். உனக்கு பிள்ளை வேணுமா? கண்டிப்பா. உனக்கு பிள்ளை வேணும், நான் தர்றேன், பயப்படாத. போங்க, அரமனையில இருங்க. சரி, போங்க. நீ கொடுப்பியா? குழந்தை கேட்டு மன்னர்ட்ட வாங்கி கேட்டு தரேன். 7 குழந்தையில மன்னர்ட்ட வாங்கி தர வேண்டும். ஆமா. ஒண்ணு போய் தங்கட்டுமா? போங்க. அரமனையில போய் தங்குறோம். தங்குமா மண்டபம். புருஷக்காரன் ஏறி மிதிச்சா பழிச்சுதான் எடுக்கணும் வேலை. இவன் புருஷங்கிறாங்க. அது சரி, கூப்பிட்டீங்களா? வாங்க. என்ன காரணம்? நல்லா இருங்க. என்ன காரணம்? எதுக்காக கூப்பிட்டீங்க? அக்கன போல தோணுச்சு. பாத்துட்டீங்களா? சரி, வரட்டுங்களா? இருங்க, இன்னொரு வேலை, முக்கியமான விஷயம். என்ன? உங்க தம்பி என்று சொல்லி கொண்டு சேவக பெருமாள் அவருடைய மனைவி சிலம்பாய் வந்து கொண்டு இருக்கின்றார். அமைச்சர், என்ன சொல்றீங்க? ஆமா. என்னோட தம்பிய? அமைச்சரி, எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா இவ்வளவு நாளா உங்ககிட்ட சொல்லாம இருப்பா. ஐயா, உனக்கு தெரியாம இருக்குமா? இல்லை, அவர் இல்லையா? இப்ப இவ்வளவு நாளைக்கு அப்புறம் தம்பி வந்து இருக்காங்கன்னு சொல்ற.
எங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? உங்க அப்பா செட்டப் கிட்ட போச்சு. அது உங்க அப்பா கேட்டதான் தெரியும். அப்ப உங்க அப்பா தானே மந்திரியா இருந்தார். நாங்கள் தம்பியோடு சொல்லி வரக்கூடிய காரணம் என்னவென்று தெரியவில்லை மன்னா. அமைச்சரே, வந்தவர்களே இருந்தாலும் வந்தவர்கள் வரவேற்பது நம்முடைய கடமை இல்லையா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அரமனைகள். அவங்க எதுக்காக வந்தாங்க அவங்க கேட்டா சொல்லுவாங்க. ஆமா, பரவாயில்ல, அவங்களை கூட பார்ப்போம். யாருங்க? அண்ணா, தாங்கள் பொற்பாதங்களுக்கு கோடான கோடி சரணம் அண்ணா. தாங்கள் இருவரும் லாபாக இருக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? உங்களுடைய பெயர் என்ன? அண்ணா, நாம் இருவரும் சின்னஞ்சிறு வயதிலே விருந்து விட்டோம். நானும் நார்த்தாமலவட பகுதிக்கு சென்று தனக்கென்று ஒரு நாடை அமைத்து தாங்களை போலவே மன்னனாக வாழ்ந்து வருகின்றேன். பருவம் வந்தவுடன் திருமணமும் முடித்து விட்டேன். இது என்னுடைய மனைவி சிலம்பாய். நலமாக இருக்க வேண்டும். நாயோட ஆசை சொல்லக்கூடாது. அதனால இப்பொழுது தாங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றோம் அண்ணா. நாங்கள் வந்த விவரத்தை தாங்களுடைய மந்திரியிடம் கூறியிருக்கின்றோம். அப்படியா? ஆமா, பரவாயில்லை, கேட்டு அறிந்து கொண்டு இருந்தாலும் நல்ல செய்தியாக கூற வேண்டும். அமைச்சரே, நம்ம அரவணையார் வந்தவருக்கு முதல் அண்ணன் கொடுத்த ஒரு உபசனை செய்வது வழக்கம். அப்படியா? நீங்கள் இருவரும் அரவைக்கு சென்று அண்ணன் தெரிந்து விட்டு சற்று ஓய்வெடுத்து வருங்கள். பிறகு பேசிக் கொள்ளலாம். சென்று வருகின்றோம். ஆகட்டும். மந்திரி, உங்களுக்கு அண்ணம்மா வேணும் பொண்ணம்மா வேணும்? நாங்கள் சென்று உணவு இருந்து வருகின்றோம். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரி. அமைச்சரே, வந்தவர்களே அவங்க வந்த விவரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, என்ன வந்தது? என்ன தாங்கள் பார்க்க வரவில்லை, அவருடைய அரவணையை பார்க்க வரவில்லை மன்னா. அந்த நம்ம பெற்றெடுக்கப்பட்ட 7 குழந்தைகளை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சரே, குழந்தையை தாராளமாக வாங்கி செல்ல வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சரே, இந்த குழந்தை பிறந்த பிறகு எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு மருத்துவச்சிக்கும் தாங்களுக்கும் தெரியும். 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, அப்புறம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்னமோ ஒரு நாள் நீங்க பொண்ணும் பொருள் கொடுத்த மாதிரியும் அந்த பொண்ணும் பொருளை வீட்டுல இருந்து கொடுத்துட்டு மது போதையில என் பொண்டாட்டி மடியில படுத்து அடியை கோட்டை பெருமாள் ஐயாவுக்கும் கோட்டை கருப்பாய் அம்மாவுக்கும் ஒரே பிரசவத்துல 7 பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னதாகவும் அதை பைப்படியில் சொன்னதாகவும் அதை நாட்டு மக்கள் பேசியதாகவும் அதை கேட்டு வந்த நம்மள பேசுறிய. பரவாயில்ல அமைச்சரே, பரவாயில்ல, நீங்க சொல்ல. அமைச்சரே வாங்க. இதுக்கு மேல வாங்காதீங்க, வாங்க. இதுக்கு மேல குத்தியார் குழச்சுங்க, வாங்க. இது வரைக்கும் வாங்கினாலாம் போதும், வாங்க. அமைச்சரே வாங்க. சரி, இந்த 7 குழந்தை பிறந்த பிறகு மற்றவங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அந்த செய்தியை கேட்டு நீங்க சொல்லி அந்த செய்தியை கேட்டு யாராவது அரமனைக்கு இந்த குழந்தைய பார்க்க வந்தா நமக்கு என்ன தண்டனை கொடுப்ப சொல்லியிருந்தீங்க? சிறசாகப்பட்டதை வெட்டி என் கையில கொடுத்து அழகு பார்க்க சொல்லுன்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தும் கூட சற்று யோசிக்காம தவளதன் வாயகட்ட குழந்தை 7 குழந்தை விவரத்தை தாங்களே சொல்லியிருக்கிறீர்கள். தட்டுவானி முண்டை அங்கேயே சொல்லுவான்னு யாருக்கு தெரியும்? அமைச்சரே பரவாயில்ல, இதுக்கு மேல உன்னை தண்டிச்சு என்ன செய்ய போறேன்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சு வந்தவங்க அண்ணத்தை அறிந்து விட்டு அரமனை அயந்திரத்தை செய்வதற்காக எழுந்து நம்ம அரமனையை சுத்தி பார்த்தா நம்ம குழந்தையெல்லாம் பார்த்துருவாங்க. அதனால அவங்க பாக்குறதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரியாம நம்ம குழந்தையெல்லாம் எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். சரி, எங்க மறைச்சு வைக்கலாம்? இங்க மறைச்சு வைக்கலாம். ஒண்ணு செய்யலாமா? என்ன? நல்லா 16-22 புளிய வெட்டி சரி 7 குழந்தைகளை அதுக்குள்ள போட்டு புதைச்சிரும். போனதுக்கு அப்புறம் தோண்டி எடுத்துக்குவோம். குழந்தைகளை ஒன்னையும் போட்டுதான் போடணும். மூச்சு தண்ணி வந்துருமா? அப்புறம் பிள்ளைகளுக்கு இல்லாட்டி இப்படி செஞ்சா என்ன? எப்படி இருக்கிறதா இருக்குது? என்ன மரம் முன்னாடி? ஆயா இது என்ன மரம்? இந்த இடத்துல இருக்குது நாவலிங்க மரம். அந்த மரத்துல 7 கொச்சைக்கத்தை சுருக்கு போட்டு விட்டு முகட்டுல 7 குழந்தைகள் தொங்க விட்டுருவோம். போனதுக்கு அப்புறம் அறுத்து எடுத்துக்கலாம். குழந்தை வளர்க்கறது யாரு? அந்த நீ எங்க இருக்கணும்? குழந்தைகளோட. குழந்தைகளோட தான் இருக்கணும். ஆமா, 8 பேர் அடியில உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ காட்டி கொடுத்துருவிய. இப்ப வாயில சொல்லிட்டு அப்புறம் காட்டி இருந்து அங்கதான் இருக்கு காட்டி. ஒரு தர்க்க யோசனை. எப்படி இப்படி செய்தால் என்ன? எப்படி? நம்மளுடைய அரமனைக்கு பின்புறமாக கோழி கமுக்கக்கூடிய பஞ்சார கூடை எடுத்து கொண்டு வந்து அந்த பஞ்சார கூடைக்குள் 7 குழந்தைகளை மறைத்து வைத்து விடுவோம். என்னவென்று கேட்டால் கோழி என்று போய் சொல்லிக் கொள்வோம். அண்ணா அமைச்சரே தகுந்த நேரத்தை தக்க யோசனை சொன்னார். ஒரு கோழியை வைக்கக்கூடிய பஞ்சாரத்துக்குள் குழந்தைகளை வைத்து மூடி வைத்து விட்டால் பார்ப்பவர்கள் நிற்பார்கள். கோழியை வைக்கக்கூடிய பஞ்சாயத்து இருப்பது கோழி என்று தான் நினைப்பது. யாரும் குழந்தைகளை வைத்து மூடி வைத்திருக்காங்க நினைக்கவே மாட்டார்கள். அமைச்சரே நானும் அறியாமக்காரனை பூஜைக்கூடியவேன். நான் ஒரு பொய் சொல்ல மாட்டேன். வந்தவங்கள்ட்ட
எனக்காகவும் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்க ஏதாவது பொய்ய சொல்லி அவங்க சீக்கிரம் அனுப்பிச்சிடணும். நீங்க போங்க, ஆ. நான் பார்த்து கொள்கிறேன். யாரைய இல்ல வந்தவர்கள் அனுப்பி வைத்து விடுகிறேன், போங்க. தெலுங்காய்க்கு முடியறியா? கூட்டு கோத்துரு. சரி. நாங்களும் வந்துட்டாங்க. கடே தாங்கள் நலமாக இருக்க வேண்டுமா? வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்று உங்களை பார்க்க வருவேன். எனக்கு எந்த குறையுமே இல்ல. நீங்க எல்லாம் இருக்கப்போ எனக்கு என்ன குறை வந்துட்டு போகுது? பரவாயில்லப்பா. எந்த குறையுமே இல்ல. அதனால- நலமாக இருக்கிறேன். தாய்மார்கள், தோழிமார்கள், காவலாளி, ஏவலாளி எல்லாமே நல்லா, எல்லாமே எந்த குறையுமே இல்ல. இல்ல இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் தானே வெள்ளிக்கிழமை உங்களை பார்க்க வருவேன். ஆமா. இந்த தந்தை இந்த திடீர்னு வந்திருக்கிறேன் என்றால் அது காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் உங்களை இந்த 7 வயது உள்ள நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாம யாரோட கண்களுக்கு படாமலே வளர்த்து விட்டேன் அல்லவா. இன்று நம்ம அரண்மனை எனது தம்பி என்ற உனது சித்தப்பா சித்தி என்ற உறவு முறையோடு நாம அரண்மனைக்கு இருவர் வந்திருக்கிறார்களம்மா. அப்படிப்பட்ட உறவு நமக்கு வேண்டுமா? இல்ல ஆனா வந்தது யாருன்னு தெரியல. ஆனா அவங்க எதுக்காக வந்திருக்கா தெரியுமா? ஏதோ ஒரு சூழ்ச்சியாக இருக்கலாம். என்னன்னா நீங்க 7 குழந்தை பிறந்திருக்கீங்கல்ல, இந்த 7 குழந்தை பிறந்த விவரத்தை தெரிஞ்சு சரி. இந்த 7 குழந்தைய பார்க்கணும், அதுல ஒரு குழந்தைய தானமா வாங்கணும் வந்திருக்காங்க. எமனுக்கு 7 பிள்ளைய கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர உயிரோட ஒரு பிள்ளைய தானமா கொடுக்க மாட்டோம். கொடுத்துருவோமான்னு. கொடுத்தாலும் நாங்க என்ன போயிருவோம் என்ன? அதனால போக மாட்டோம். வந்தவங்க நம்ம அரண்மனையில அன்னம் திறந்து விட்டு ஐந்து நித்திரை செய்து விட்டு இருக்காங்க. எழுந்தா நம்ம அரண்மனை சுத்தி பார்த்தா உங்களை பாத்துருவாங்கல்ல. அதனால அவங்க பார்க்கறதுக்கு முன்ன அவங்கள இருந்து உங்களை எல்லாம் மறைச்சு வைக்க போறோம். எங்க? எங்க தெரியுமா? நம்ம அரண்மனை இருக்கிற கோழி அடைக்கக்கூடிய பஞ்சாரம். கோழி பஞ்சாரம். கோழி பஞ்சாரம், பஞ்சச்சாரம். அதுக்குள்ள சிறிது நேரம் மட்டும் நீங்க இருக்க வேண்டாம். சரிப்பா, நீங்க அரண்மனைக்கு சென்று வாருங்கள். நான் மந்திரியிடம் கேட்டு தெரிந்து வருகிறேன். இந்த இருக்காரு. நீங்க போங்க, பார்த்து கொள்கிறேன். பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் கொண்டு போயிட்டா நீங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவீங்க, பாத்துக்கோங்க. செலவு பேசாம இருக்கு. தெலுங்கு மந்திரி, நீ கொஞ்ச நேரம் பஞ்சார கொடுக்கல இருக்கணும். ஏன் உங்க சித்தப்பா என்ன சித்தி பார்த்தா கோழி மாதிரி தெரியுதா உங்களுக்குலாம்? இல்லன்னா நீங்க குரங்கா மாறிடுவீங்களாம். ஏய் லூசு பயல, என்ன? வாய்க்கவுட. அப்புறம் ஏய் என்ன போய் குரங்க மாற சொல்ற? 7 குழந்தைகளும் பிரிச்சு கூட்டி போயிருவாங்க. நீ யாராவது ஒருத்தரை விட்டு இருக்க முடியுமா? இருக்க மாட்டோம். ஆமா, அதனால அவங்க வர்றதுக்குள்ள பஞ்சார கொடுக்கல சிறிது நேரம் மட்டும் மந்திருக்க வேண்டும். அதெல்லாம் முடியாது. ஏன்? பஞ்சார குளங்குது எவ்வளவு பெருசு இருக்கும்? அது பெருசா இருக்கும். எப்படி இருக்கும்? அது சின்னதா தான் இந்த துணு இருக்கும். இந்த அவ்வளவுதான் இருக்கும். ஆ. இல்லன்னா இந்த அப்படி இருக்கும். சரி, அவ்வளவுதான் இருக்கும். ஆ. நாங்க ஒரு பிள்ளையே நான் அப்படி இருக்கேன்னா நாங்க 7 பிள்ளைய சேர்ந்தா எப்படி இருப்போம்? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 மீட்டர்ல ஒரு பஞ்சாரம் அமைக்க வேண்டியது. டேய், வீணா போனவனே. வேற என்ன பண்றது? அமைச்சு வச்சிருக்கிறோம், ஒண்ணும் பயப்படாது. எங்களுக்கெல்லாம் மனசு நல்லா இருக்கு, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் என்ன சரியில்லை. ஆமா, அதுக்கு நாங்க விளக்கெண்ணெய் நல்ல எண்ணெயா இருக்குது, அதனால சரியில்லை. சரி பஞ்சாரத்தை எடுத்துட்டு வா. பஞ்சாரம் இதான் இருக்குது உள்ள. பஞ்சாரத்தை கண்ணுல காட்டினா தான் நான் போய் மறைஞ்சுக்குவேன். ஊருக்காரங்க நான் குச்சியே கொடுக்கல, எங்க நான் போய் பஞ்சாரம் பண்ணிட்டேன். ஏன்? காணா ஒருத்தரைங்க வந்த உடனே வாங்கினாங்க, அதுக்கப்புறம் டீயும் காணா, ஒரு பச்சை தண்ணியும் காணா. பாவம் அவங்களே டீ குடிக்காம தான் இருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு மட்டும் எங்க இருந்து வர டீ கடையே இல்லையே, என்ன பண்ணுவாங்க? சரி பஞ்சாரம். பஞ்சாரம் தான். பஞ்சாரம் எங்க இருக்கும்? அரண்மனைக்கு அரண்மனைக்கு பின்வாசல் இருக்கும். ஆமா. நான் போய் மறைஞ்சுக்கிறேன். பின்னாடி வைக்கல. ஆனா ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. ஏன்? அதுல ஏன்? செல்லெல்லாம் இருக்கும். ஆமா, டச் செல்லு, நோக்கியா செல்லு, ஓப்போ செல்லு, போக்கோ செல்லு. டேய், கோழி செல்லு இதெல்லாம் புதுசா இருக்குது. மொய் மொய்னு மொச்சு எடுத்துரும் பாத்துக்க. பேனா. ஓ மாமா. சரி சரி வா. எங்க மறு நான் கேட்டது எங்க? புரிச்சுங்க. போயிட்டாரு ஊருக்கு. போயிட்டாரா? ஆளுக்கு சொல்லி விடணுமா? டேய், வாயில நல்ல வார்த்தை வருது. அப்புறம் ஊருக்கு போயிட்டாரு. போயிட்டாரா? நீ போலையா? இல்ல. ஏன்? புள்ள என்ன சொன்ன? ஏத்தா பிள்ளை விளையும் உசுர போட்டு வாங்குற காலங்காத்தால. பிள்ளை வேணும், இன்னும் வேணும். நீ தானே வாங்கி தரேனே. ஓயில் சோத்த திணியில போக வேண்டியதானே. வந்துறியாரு, உங்களை நம்பி தானே வந்திருக்கான். ஒரு பிள்ளை கொடுத்தா நான் குறைஞ்சு போயிருவீங்களா? வேணுமா? ஆமா வேணும். நான் வேற ஐயப்பங்களுக்கு வேற மாலை போடணும் காலையில. நீ போடிய உன்னையாரியா கேட்டது? மைசெட்டுக்காரன் நீங்க எப்படி ஃப்ரீயா இருக்கீங்களா? டேய், ஃப்ரீ வச்சிருக்காரு முன்னாடி, அதான் ஃப்ரீ பிரி வச்சிருக்காரு. வச்சிருக்க உனக்கு ஏத்தணுமா? சரி சரி. உங்களுக்கு என்ன வேணும்? யோ, உள்ள வேணியாங்க சும்மா என்ன வேணும் என்ன எரிஞ்சு வேணும்? எரிஞ்சு வந்தா நம்ம அசுரில் பிள்ளை வரும் இருல. ஏய் என்னடா இல்லைங்கிற? ஒரு மந்திரி அரண்மனையில இருக்க ராணியை பார்த்து என்ன இல்லைங்கிற? உன் புருஷன் வரல இல்ல? அவர் வரல.
வரலன்னா போ. ஏய் ஒண்ணு கூடியா போயிட்டே இருப்பேன். ஏய் கையடியா அதான் உன் புருஷன் வரலையே. குச்சி வளர்ந்து கை போடுவியா எனக்கு இருக்கு பயல போடா இங்க. இப்ப மகாராணி இருக்கு, நான் தான் கை போட முடியும். நீ அங்க போயிரு. ஊர்ல உள்ள கை போட முடியும். நீ வா. அங்க போயிட்டியா? ஆமா மகாராணி அம்மா. சொல்லுங்க. நீங்க எனக்கு சின்ன இளைய மகாராணியா? ஆமா. இளவு மகாராணி அம்மா. வாயில பச போச்சு தேங்க. ஏன் என்ன சொன்ன? இளவு மகாராணி அம்மா. இலவு இளைய மகாராணி அம்மா. அப்படி சொல்லியா? நீங்க மன்னருக்கு குழந்தையா தானே? ஆமா. உங்க தம்பி உங்க புருஷன் சரி இந்த 7 பிள்ளைகள் எங்க போயிருச்சு? 7 பிள்ளைகள் எல்லாம் விருந்துக்கு போயிருச்சு. எந்தெந்த ஊர் போயிருச்சு? பல ஊர் போயிருச்சு. பல ஊர்னா நிறைய ஊர் போயிருச்சு. எந்தெந்த ஊர்னு சொல்லியா? எந்தெந்த ஊர்னு மன்னருக்கு தெரியும். நானா இருந்தேன் போறப்ப. நீ தானே வாங்கி தரேனே. உன்னிட்டே பேசிட்டே இருந்த. இப்ப எங்க போறீங்க? என்ன போறதையும் கெடுக்கிற? போறதா இருந்தா அப்படி போ, இல்லாட்டி இப்படி போ. எந்த நான் வழியா இப்படித்தான் போவேன். இதுல போக கூடாது. நான் அதுலதான் போவேன். போக முடியாதுமா. அதுலதான் போவீங்களே. இங்க வந்து மேடு வெள்ளமா இருக்கு, அதுல போ. அந்த மேடு வளத்துல நான் ஏறிக்கிறேன். மரியாதையா கிட்ட வா. எந்த கடையில அரிசி வாங்கி தராரு? உனக்கு எந்த கடையில உங்க அப்பா புரிஞ்சு வாங்கி தராரு? நல்ல மனசு வேணும். இங்க இருக்கிறது ஊர் எல்லாம் சூணும். நம்மள்ட்ட மட்டும் இருக்கிறது என்கிட்ட தொந்தி வந்து விழுந்துருச்சு. அது விழுந்துட்டு போகுது. சரி இப்ப தருவீங்களா தர மாட்டீங்களா? என்ன வேணும்? பிள்ளை வேணும். ஆமா. என் பொண்டாட்டி திட்டுவா. ஓமுண்டாட்டி திட்டுவாடா. ஏன்னா உனக்கா 7 உள்ள வந்துச்சு. நீதான் இப்ப என்னமா கேட்டியா? அட குடியா நான் போத்துக்க. நான் கொடுக்க முடிஞ்சா நான் நேரம் கொடுத்துருக்க மாட்டேனா? ஏன் என் அம்மைய வாங்குறேன்? ஏன் அப்படி உசுர வாங்கி தொலைகிற? காலங்காத்தால அட இங்கதான் ஒரு போத்தாட்டு. ஏன் நீ வாயாகுது? அப்படி போக முடியாது. போ. அதுக்குள்ள ஏற வேண்டிய இதுல ஏறுவி. இதுல எல்லாம் ஏற வேண்டாம். போ. ஏன் நீ போயாகுது? இந்த பிள்ளைய கூட்டிட்டு விட்டுட்டு வாங்க. பைபாஸ் விட்டு நீங்க வாயா கவட்டை பழந்து நின்னுட்டு இருக்க. அதுக்குள்ள என்னையா இருக்குது? அதுக்குள்ளயா? ஆமா குஞ்சு. குஞ்சு இருக்கா? அத ஒரு தடவை மட்டும் காமியா. என்னத்த? குஞ்சு சரியான அடிப்படுத்த முடியாது இருக்கும். ஏய் அரிப்படுத்த வேலை இங்க வாடா இங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்ன? குஞ்சு. அந்த குஞ்சதையும் காமி. என்ன வரைக்கும் என் வீட்டுக்காரர் கூட வரைக்கும் காமிச்சது இல்லையா? கோழி குஞ்சுரா? தெளிவா கேக்குறான் தெளிவா சொல்லு. பாத்து. கோழி குஞ்சு. என்னுடைய மன்னருடைய உத்தரவுப்படி 7 குழந்தைகள் ஞாபகார்த்தமாக 7 குழந்தைகளை கோழியாக நினைச்சு வளர்த்து வர்றோம். அதனால யாருடைய கண்களும் காட்டக்கூடாதுன்னு மன்னருடைய உத்தரவு. அப்படியா? ஆமா. உள்ள ஏதோ குழந்தை சத்தம் மாதிரியே இருக்கு. கோழி. குழந்தை. கோழி. கோழி குழந்தை. கோழி. குழந்தை கோழி. கோழி. கோழி இல்ல. கோழி. குழந்தை. கோழி. கோழி. கோழி குழந்தை. குழந்தை கோழி. கோழி குழந்தை. கோழி. கோழி குழந்தை. இதுக்கு மேல கத்த முடியல என்னால. உள்ள இருப்பது கோழியா குழந்தை? சீ கோழி கோழி. கோழிமா போமா. கோழிமா. நேசமா சத்தியமாக சொல்கிறேன். அந்த அரியமாக்காரன் அழகமலையான பொதுவாக அந்த பஞ்சார குடைகள் இருப்பது கோழிதான். போயிட்டு வாங்க. உள்ள இருப்பது கோழிதான். மந்திரியாரே நாங்கள் யார் என்று தெரியாமல் பொய் பேசிக் கொண்டிருக்கிறாய். உள்ளே குழந்தை என்று சொல்லி கோழி என்று சொல்லாது. கோழியாகவே போகட்டும். எல்லாம் விளக்கமாத்து குச்சி ஏட்டா அண்ணா. மன்னா அமைச்சரே அண்ணா வந்தா போயிட்டாங்களா? தாங்கள் தம்பி என்று சொல்லிக் கொடுத்த சேவக பெருமாளை அவருடைய அரண்மனைக்கு அனுப்பி வைத்து விட்டேன். பரவாயில்ல. இப்பொழுது ரொம்ப நேரம் முடி வச்சிருந்தா நம்ம குழந்தைக்கெல்லாம் மூச்சு திறரும். திறந்து விட்டு குழந்தை தெலுங்கையை கூட்டிட்டு வா. தெலுங்கு என்ன எல்லாம் ஒண்ணு பண்ண கட்டி பிடிச்சிரு உருளுது. அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, அப்பா. எங்க அம்மா சொல்லு, அப்பா சொல்லு. அம்மா உங்க அப்பாவுக்கு முத்தம் கொடு. அமைச்சரே தெலுங்காய் கூட்டுவான்னு சொன்னா நீ என்ன கோழி வச்சு விளையாண்டுட்டு இருக்க? எல்லா பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆமா. சந்து வந்து ஊன போய் விளையாட எல்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா? இருங்க உள்ள எது இருக்கான்னு பாக்குறேன். என்ன முட்டைய காணா? ரேசன் அரிசி ஏன் இருக்க மாட்டேங்குது, புளிக்குது. மன்னா அமைச்சரே சொல்லுங்க. நல்லா பேசுறீங்க, விளையாட்ட நல்லா விந்தையா பேசுறீங்க. கோழி விட்டு தெலுங்காயை கூட்டிட்டு வா.
சேவக பெருமாள் அவரிடத்தில் அந்த 7 குழந்தையை காமிக்காத காரணத்தினால் 7 குழந்தைகளும் கோழியாக வழிபடட்டும், கோழியாக வழிபடட்டும், சாபம் என்று சொன்னது. என்ன சொல்ல கோழியாக போட்டு சாபத்தை கொடுத்தார்களா? ஆமாமண்ணா. அதனால இவருடைய குழந்தைகள் கோழியாக போய்விட்டதா? இறைவா, அப்படி என்றால் வந்தவர் யாராக இருக்க வேண்டும்? எதற்காக இவருடைய குழந்தைகளா கோழியாக சவித்து விட்டு செல்ல வேண்டியவரவா? கோழியாக சவித்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு குழந்தை இல்லாத இந்த பாவிக்கு ஒரே கருவி எனக்கு 7 குழந்தையை கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்தாயிரவா, சந்தோஷப்படுத்துறாயே. கொடுத்தது போல் கொடுத்து இப்பொழுது என் குழந்தை எல்லாம் எடுத்துக்கொண்டாயிரவா. என் குழந்தை எப்பொழுது பார்க்க போகிறேன்? என் குழந்தையை எப்பொழுது பார்க்க போகிறேன்? இறைவா, எப்பொழுது பார்க்க போகிறேன்? இறைவா, கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, கனியாய் கனிந்தவள் தேவி அம்மா, புல்லாய் முளைச்சவ சக்தி அம்மா, பூவாய் மலர்ந்தவள் காளியம்மா.
என் குழந்தை எப்பொழுது பார்க்க போகிறேன்? என் குழந்தையை நீ எப்பொழுது பார்க்க போகிறவா? எப்பொழுது பார்க்க போகிறேன்? என் குழந்தை இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் இனி எதற்காக வாழ வேண்டும்? இதற்கு வந்து மண்ணில் வாழ்ந்து என்ன பயன்? வேண்டாம் பிரேமா, வேண்டாம். என் குழந்தை எடுத்தது போல என்னையும் எடுத்துக்கொள். இதோ நான் இறந்து விடுகிறேன், ஏற்றுக்கொள் இறைவா, என்னை ஏற்றுக்கொள். கோட்டை பெருமாளே, நில். எதற்காக நீ சாக வேண்டும்? உனது குழந்தைகள் 7 எல்லை காவல் தெய்வங்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது உனக்கு ஆண் வாரிசு தருகின்றேன். நீங்கள் அரண்மனைக்கு சென்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். ஆஹா, என் குலக்கள் அறியாமக்கார அழகுமலையான் எனக்கு அசரி வாக்க தந்திருக்கிறது. எப்படி என்றால், எனக்கு பிறந்த 7 குழந்தைகளும் தெய்வீக குழந்தைகள். 7 வயது வரை மட்டும் என்னிடம் இருக்கும். 7வது வயதில் 7 ஊர்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக அங்கங்கே அமர்ந்து விட்டது. இருந்தாலும் என் குழந்தை நான் 7 வயது வளர்த்த கடமைக்காக என் குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்றால், ஒரு பெண் குழந்தை பெற்ற தாய் தந்தையர்கள் அந்த குழந்தை பெரிய குழந்தையாகி மாற்றானவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்ற காலத்தில் அந்த பெண்ணுக்கு பெற்ற தாய் தந்தையர்கள் என்ன சீர்வரிசை கொடுத்து அனுப்புவார்களோ அத்தனை சீர்வரிசையை கொண்டு போய் அந்த 40 வைத்து கண்ணை தெலுங்கா என்று அழைத்தால் வருடத்தில் ஒரு நாள் என் குழந்தை எனக்கு காட்சியாக அசரி வாக்கு தந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எனக்கு பிறகு நாட்டு ஆழ்வதற்கு எனக்கு ஒரு ஆண் வரமும் தந்திருக்கிறது. இனிமேல் நான் ஏன் சாக வேண்டும்? எதற்காக சாக வேண்டும்? எனக்கு கிடைத்த ஆண் வரத்தை பெற்று என்னையும் என் நாட்டு மக்களையும் இதோ காத்து வருகிறேவா, காத்து வருகின்றேன். மண் பார்க்கும் பாதனையில்
மறந்துதனா இந்த கூத்தாச்சி பிள்ளை கோபுரக்கத்திர வளத்துக்கு வந்துட்டேனே. ஏன் வந்தேன் எதுக்காக எனக்கு தெரியலையே. ஒரு ஆணைக்கு ஆணா வளர்த்து ஒரு பெண்ணுக்கு பெண்ணா வளர்த்து யாருமே இல்லாத ஒரு அனாதையா இந்த கூத்தாச்சி பிள்ளை கோபுரக்கத்திர வளத்துல நிக்கிறேனேப்பா. அப்பா நான் எங்க போவேன்? நீங்க இல்லாத இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத இந்த உயிர் எனக்கு வேண்டாம். உழைப்பு ஆவியலாம் இந்த மண்ணோடு மண்ணாக கலைந்து போகட்டும். உடல் வேண்டாம், உயிர் வேண்டாம், வேண்டாம். நீ இறைக்கிறேன்னு சொல்கிறாய். உனக்கு ஏதம்மா இறப்பு? நீ சிறுகால மனிதோடு மனிதராக வாழ்ந்த காரணத்தால் நீ யார் என்பதை மறந்து விட்டாயா? உனது முற்பிறப்பை யோசித்தப்பா. என் அங்கத்தின் சரிபாதியை பெற்ற சக்தி அல்லவா உன்னை பூலகத்தை எதற்காக மாநில பரப்பாக பிறக்க செய்து அந்த மகிழ்சாசூனை அழிப்பதற்காக உன்னை மாநில பரப்பாக பிறக்க செய்து இப்போது உனக்கு துணையாக நமது மகன் பெரிய கருப்பு சின்ன கருப்பு இருவரும் துணை கொண்டு மூவரும் சேர்ந்து மகிழ்சாசூனை அழித்து விட்டு அதற்கு பிறகு எனக்கு சாதாரண வந்து சேர வேண்டும் என்று வச்சு உனக்கு ஏன் பிறந்தேன்? எதற்காக பிறந்தேன்? அதை நான் மறந்து விட்டேன். சாக துணிந்து விட்டேன். சாக பிறந்தவளா? சாதிக்க பிறந்தவள். நான் சாக பிறந்தவள் அல்ல, சாதிக்க பிறந்தவள். அடே அரக்கடே, உண்மை அழிப்பதற்கு நேரம் வந்து விட்டது. உன்னை கொண்டு குவிப்பதற்கு நேரம் வந்து விட்டது. நான் மட்டுமல்ல, அதோ எனது மகன் பெரிய கருப்பன், அதோ எனது மகன் சின்ன கருப்பன் சென்று உன்னை கொண்டு குவித்து சூரிய ஆடப் போகிறோம். மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, ஓடி வாருங்கள். கூத்தாச்சி பள்ள கோபுரக்கத்து மரத்திற்கு ஓடி வாருங்கள். கூத்தாச்சி